ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வாட்டர் ஃபில்ட்ரு தான் செய்ய போகிறோம். யூஸ்வலாக நம்ம எல்லார் வீட்லையுமே வாட்டர் ஃபில்ட்ரு இருக்கும். அது நம்ம வந்து 1000-2000 காசு கொடுத்து வாங்குவோம். இப்போ அதெல்லாம் எதுவுமே வேணாம், நீங்களாகவே ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே நேச்சுரல், அதோட ஸ்மெல்லும் முதற்கொண்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 3 இன்ச்சு பைப் வேணும். அது வந்து ஒரு 1.5 அடிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 3 இன்ச் பைப்புக்கு ஒரு என் கேப் வேணும். அந்த என் கேப்பில் நிறைய குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு அது ஒன்று எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு இப்போது வாட்டர் ஃபில்ட்ரு பண்ணுறது தேவை, வேறு எதுவுமே வேணாம். நம்ம ஓட்டை போட்டு வச்சுருக்க என் கேப்பை வந்து அந்த பைப்பில் வந்து ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இந்த வாட்டர் ஃபில்டரில் ஒரு 5 லேயர் வந்து நம்ம ஃபில்ட்ரு மெட்டீரியல்ஸ்லாம் போட போகிறோம். இதனால தான் வந்து நமக்கு எவ்வளோ அழுக்காக தண்ணி ஊற்றினாலும் நமக்கு வந்து பியூர் வாட்டராக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து பஞ்சு தான். பஞ்சு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த பைப்புக்குள்ளே போட்டுட்டு இன்னொரு குட்டி பைப் வச்சு அதை நல்லா புஷ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து நல்லா கீழே வரைக்கும் போகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் பஞ்சு வந்து போட்டாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செங்கல் தான் போட போகிறோம். ஒரு நல்ல செங்கல் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லாவே வந்து 4 to 5 டைம்ஸ் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எந்த அழுக்குமே இருக்காது. நம்மக்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி செங்கல்லாம் வந்து அந்த பைப்பில் போட்டு அதே மாதிரி அந்த பைப் வச்சு குட்டி பைப் வச்சு அதை புஷ் பண்ணுங்கள். ஸோ அந்த பஞ்சு மேலே இந்த செங்கல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம 3rd லேயராக இந்த குட்டி ஜல்லிக்கல் தான் போட போகிறோம். இது வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய இடத்துல கொட்டி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதையும் வந்து 4 to 5 டைம்ஸ் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உள்ள டஸ்ட்லாம் நமக்கு க்ளீன் ஆகிடும். இதை வந்து செங்கல் மேலே 3rd லேயராக நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம 3 லேயர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 4th லேயர் வந்து நம்ம மணல் தான் போட போகிறோம். இது ஆற்று மணல். இது வந்து நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து 4th லேயராக போட்டு அதுக்கப்புறம் அந்த பைப் வச்சு நல்லா புஷ் பண்ணுங்கள். இப்போ 5th லேயர் ஃபைனல் லேயர் இதுதான். இது வந்து சார்கோல் கறி தான். வீட்டிலே வந்து ஏதாச்சும் ஒரு விறகு இல்லைனா சம்திங் வச்சு எரிய விட்டு இந்த கறி வந்து எடுத்துக்கோங்க. இதையும் நல்லாவே வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம 5th லேயராக போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மூலிகை தான் போட போகிறோம். இதோட நேம் வந்து வெட்டி வேர்னு சொல்லுவாங்க. இது வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க, போடலன்னா கூட நோ ப்ராப்ளம் தான். பட் இதை போட்டோங்கன்னா நான் உங்களுக்கு தண்ணியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் கிடைக்கும். அண்ட் இது வந்து ரொம்பவே தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும் நமக்கு. நம்மளோட வாட்டர் ஃபில்டர் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து காட்டன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நல்ல அழுக்கான ஒரு தண்ணியை வந்து இதில் ஊற்றி இது எப்படி ஃபில்டர் ஆகுது அண்ட் எவ்வளோ கிளியராக நமக்கு வாட்டர் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ரொம்பவே அழுக்கான தண்ணி இருக்குது. இதை நம்ம செஞ்ச வாட்டர் ஃபில்டரில் ஊற்றி இது எவ்வளோ ஃபில்டர் ஆகுது அண்டு வரப்போ நமக்கு அழுக்கோட வருதா இல்லை கிளியராக வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு அழுக்கு தண்ணி ஃபில்டர் ஆகி கீழே ட்ராப்லெட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. இதை நம்ம இப்போ ஒரு குட்டி கப்பில் பிடிச்சி இது எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணிக்கும் அதுக்கப்புறம் நமக்கு கீழே ஃபில்டராகி வந்த தண்ணிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம செஞ்ச ஃபில்டராக இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் டேங்கில் கூட ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இது முழுக்க நேச்சுரல் தான். ஸோ நம்ம ஹெல்த்துக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.